ஸ்ரீ தியாக பிரம்மம் 42ஆம் பகுதி. அன்றைய சூழலில் கண்ணியமான பெண்கள் தெருவிறங்கி பாடுவதும் ஆடுவதும் தகாத செயலென்று காணப்பட்டது. நாணமற்ற பெண்களே 4 பேர் முன்னால் பாடுவதையும் ஆடுவதையும் செய்வார்களே அன்றி நல்ல பரம்பரையில் வந்தவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்கிற எண்ணம் மக்களிடையே பரவலாக இருந்தது. அப்படி செய்கின்ற பெண்கள் எல்லோரும் தேவதாசிகளாகவே பாவிக்கப்படுவர் என்கிற கருத்தும் அன்றைய சமூகத்தில் மிக ஆழமாக வேரூன்றி இருந்தது. அதன் விளைவாக நாகரத்தினம்மாளுக்கு எதிராக பெண்களே அணி திரண்டார்கள். இதனால் பெண்களையும் ஆண்களுக்கு இணையாக ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சன்னதி முன்பாக பாடச் செய்ய வேண்டும் என்கின்ற அம்மையாரின் விருப்பம் நிறைவேறுவதில் சிக்கல்கள் பிரம்மாண்டமாக எழுந்தன. பக்திக்கு முன்பாக ஆணும் பெண்ணும் சமம். இறை உணர்வோடு பாடுவதற்கு இனபேதம் ஆண் பெண் என்கிற பாகுபாடு காண வேண்டியதில்லை. நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு நாணம் எதற்கு என்கிற நாகரத்தினம்மாளின் கூக்குரல்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதாக எடுபடவில்லை. இதனால் எல்லாம் சிறிதும் விசனப்படாத அம்மையார் தன் இனத்தவரை சேர்ந்த பெண்களை இணைத்து கொண்டு அவர்களோடு இணைந்து தான் அமைத்த பந்தலின் கீழ் நாம சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பித்தார். 1925ஆம் வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தேவதாசி இனத்தை சேர்ந்த பெண்கள் தனி குழுவாக வருடா வருடம் பகுள பஞ்சமி தினத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்தார்கள். அந்த பெண்களின் இனிமையான குரலின் இறை உணர்வு இயல்பாக கலந்திருந்தது. அவர்களின் மனம் ஒன்றிய மதுர கானங்கள் எவரையும் மயங்க வைப்பதாக இருந்தது. பக்தி மனம் கமழ்ந்த அவர்களது பாடல்கள் செவிமடுப்பவர்களை பரவசப்படுத்தின. இனிப்பின் வாசத்தை மோப்பம் பிடித்து வரும் எறும்புகளாக மெல்ல மெல்ல மக்கள் தாமாகவே வர தொடங்கினர். அப்படி வந்தவர்களில் ஆண்களும் இருந்தனர், பெண்களும் இருந்தனர். இவர்களின் பாடல்களுக்கு அவர்களின் கரங்கள் தம்மை எறியாமல் தாளம் சேர்த்தன. வாய் அன்னிச்சையாக பாடத் துவங்க பாதங்கள் தாமாகவே அந்த பந்தலை நோக்கி நகர்ந்தன. பேசி பேசி சாதிக்க இயலாததை ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் பாடல்களை பாடி பாடி நாகரத்தினம்மாள் சாதித்து காட்டினார். நாளடைவில் போர்க்கொடி உயர்த்தியவர்களே அவர்கள் ஹரிநாம சங்கீர்த்தனம் தானே செய்கிறார்கள், செய்துவிட்டு போகட்டுமே, நாம் தாம் அவர்கள் வழியில் செல்லக்கூடாது, அவர்கள் நல்வழிக்கு வருவதை நாம் ஏன் ஆட்சேபிக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு கூறத் தொடங்கினர். 1941ஆம் வருடம் இசைக்குயில் என்று போற்றப்படுகின்ற திருமதி MS சுப்புலட்சுமி, கான சரஸ்வதி என்று கொண்டாடப்படுகின்ற திருமதி DK பட்டம்மாள் மற்றும் ராகங்களின் அரசி என்று அழைக்கப்படுகின்ற திருமதி ML வசந்தகுமாரி ஆகியோர்களும் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் ஆராதனை விழாவில் கலந்து கொண்டனர். கர்நாடக இசையின் பெண் மும்மூர்த்திகளாக அறியப்பட்ட இவர்கள் மூவரும் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் ஆராதனை விழாவில் பங்கு கொண்டதன் பின்னர் ஆண் பெண் என்று இருவேறு குழுக்களாய் இதுவரை தனித்தனியே பாடிக்கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குழுவாய் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழாவை கொண்டாடுவதென்று தீர்மானித்தனர். அதுவே இன்று வரை தொடர்கிறது. மொத்தத்தில் நாகரத்தினம்மாள் அன்று இட்ட அஸ்திவாரத்தினால்தான் இன்று ஆயிரக்கணக்கானோர் ஒன்றாக அமர்ந்து ஜெகதானந்த காரகா என்று ஆடுகின்ற பரவசமான காட்சியை நம்மால் அனுபவிக்க இயல்கிறது என்றால் அது மிகையானது இல்லை அல்லவா? 42ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் வாழ்க்கை வரலாறு இனிதே நிறைவடைந்தது.